நம்முடைய வாழ்க்கையில் வந்து தோல்வி என்பது பார்க்கக்கூடாது, சோர்வு என்பது பார்க்கக்கூடாது. இது எல்லாமே பார்க்காம இருக்கிறதுக்கு தான் ஏசப்பா நான் போய் ஒரு தேற்றவாளனை என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன். நான் போனால் தான் அவர் என்ன செய்வார், வருவார் அப்படின்னு சொல்லி இயேசு என்ன பண்ணுறாரு, நம்ம மேலே எல்லாத்துக்கும் தேற்றவாளன் பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்கிறாரு, இறங்குறார். அப்போ அவர் போய் வந்து எப்போ இறங்கினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெந்தெகோஸ்தே நாளையில் அப்போஸ்தலர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்துல ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது ஆவியானவர் இறங்கி ஒவ்வொரு மேலும் அக்கினியாய் நெருப்பாக என்ன செய்கிறாரு, இறங்குறாரு. இறங்கும் போது அவர்கள் வெவ்வேறு பாஷையில் என்ன செய்தார்கள், பேசினார்கள், அந்நிய பாஷை பேசினார்கள். அந்த இடம் நிற்கக்கூடாமல் அசைந்தது. அவர்களுக்குள்ள ஒரு பலன் வந்தது, அவருக்குள்ள ஒரு வளம் வந்தது, அவருக்குள்ள ஒரு தைரியம் வந்தது. ஒரு மேல் வீட்டு அறையிலே அவர்கள் பயந்து போய் இயேசுவை அடித்து நொறுக்கி சிலுவையில் அடித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்து போயிட்டார். ஒருவேளை நம்ம அவருடைய சீரர்களாக இருக்கிறோம், ஒரு நம்மளையும் அந்த மாதிரி பிடிச்சி திருப்பி நம்மளை சித்திரவதை பண்ணிடுவாங்களோ, நம்மளை வந்து கொடுமைப்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒருவித பயம் வந்து இயேசு பரலோகத்துக்கு போன பிற்பாடு அந்த ஒரு பயம் வந்து என்னாச்சு, அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு சீரர்களுக்கு, பன்னெண்டு சீரர்களுக்கு. அப்போ அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஓரிடத்தில் ஒருமனப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா மேல் வீட்டறையில் ஒரு இடத்துல ஒருமனப்பட்டார்கள். இப்போ கூட அந்த இஸ்ரேல் நாட்டில் வந்து அந்த அந்த அப்போஸ்தலர்கள் ஜெபித்த அந்த இடம் கூட இன்னும் அப்படியே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆவியானவர் இறங்கின அந்த இடம். ஏன்னா அவர்கள் ஒருமனப்பட்டு ஒருத்தர் உட்காரும்போது ஆவியானவர் சடிதியை என்ன செய்கிறாரு, இறங்குறாரு. பார்த்துக்கொள்ளுங்க, வாசிங்க அப்போஸ்தலர் 2ன்னு நினைக்கிறேன். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பெந்தெகோஸ்தே நாள் என்னும் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். பார்த்தீங்களா, நான் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கம்மா. இப்போ வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து பரிசுத்த ஆவியானவர் வர்றதுக்கு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து நம்மளை செயல்படுத்துவதற்கு, நம்மளை உருவாக்குவதற்கு, நமக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு, நம்ம ஜெபிக்க தூண்டுகிறவருக்கு ஆவியானவர் இருந்தால் தான் கதை நடக்கும். ஆவியானவர் நமக்குள்ள மட்டும் இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க, நம்ம ஒரு பொம்மை போல தான், ஒரு செத்த பிரேதம் போல தான். அப்போ ஆவியானவர் இருந்தால் தான் நடப்பதுக்கும், உட்காருவதுக்கும், போவதுக்கும், செய்வதுக்கும் ஞானத்தை போதிக்கிற ஆவியானவர் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் நமக்குள்ளே என்ன செய்யணும், வரணும். அப்போ வரும்போது அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளே ஒரு மனது இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா ஏசப்பா தான் சொல்கிறாரு, நான் போய் தேற்றவாளனா அனுப்புகிறேன் அப்படிங்கிறார். தேற்றவாளனா ஆறுதல் படுத்துகிறவர், தேற்றுகிறவர். அவர் ஆவியானவர் என்ன சொல்கிறார், தேற்றுவாரான். கலங்காத, பயப்படாத, நீ வெக்கப்பட்டுட்டியா, துக்கப்பட்டுட்டியா, இன்னும் ஒன்றும் நடக்கலன்னு சொல்லி வேதனைப்படுறியா, பயப்படாத, கலங்காத, சீக்கிரத்தில் கர்த்தர் செய்ய போகிறாரு, தைரியம் வரு அப்படின்னு சொல்கிறேன் தெரியுமா. அதான் தேற்றுகிறவாளன், அதான் தேற்றுகிற ஆவியானவர். இந்த காரியத்தை சொல்கிறவர் ஆவியானவர் தான், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ ஆவியானவர் வந்து என்ன செய்கிறாருன்னா நம்மளை பலப்படுத்துகிறார். அப்போ இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் தான் நம்மளுக்கு சில காரியங்களே மறைபொருளை வெளிப்படுத்துவரை பார்த்துக்கொள்ளுங்க. ஆவியின் வரங்களுக்கும் ஆவியானவர் தேவை, ஜெபிக்க தூண்டுவதுக்கும் ஆவியான தேவை. எல்லாமே அவர் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு வாழகிற பிள்ளைகள் நம்ம. அப்போ ஒருவேளை இந்த ஆவியானவர் நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், கொஞ்சம் வெளியே அனுப்பியிருக்கலாம். ஒருவேளை ஆவியானவர் வந்து உங்களை விட்டு வெளியே தூரம் போயிருந்துருக்கலாம். ஆனால் போன ஆவியானவர் திருப்பி நீங்கள் என்ன செய்யணும், வர வைக்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ வர வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தங்க ஆவியில் பேசுவாங்க, ஒருத்தங்க வந்து சோர்ந்து பேசுவாங்க, எப்போ பார்த்தாலுமே சோர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். ஆவியானவர் இருந்தாருன்னா ஒரு தைரியத்தை கொடுப்பார், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை கொடுப்பார் ஆவியானவர். சரிங்களா? அப்போ இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வர வேண்டும் என்றால் நமக்குள்ளே என்ன இருக்க வேண்டும் என்று கேட்டால் ஒரு மனது இருக்கணும். நமக்குள்ளே என்ன இருக்கணும், ஒரு மனது என்ன செய்யணும், இருக்கணும். அந்த ஒரு மனது என்னங்கிறது நம்ம குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள், சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள், சபைக்கு வருகிறவர்கள் எல்லாருமே என்ன செய்யணும், நமக்குள்ளே ஒரு மனது வந்து ஒன்றா இருக்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு கசப்போ, ஒரு வெறுப்போ, ஒரு பகையோ, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, தேவ சமூகத்துக்கு வரக்கூடாது. நமக்குள்ளே ஒரு மனது ஜெபிச்சாலும் துதிச்சாலும் ஆராதிச்சாலும் நமக்குள்ளே ஒரு மனது இருக்கணும். அப்போ அந்த ஒரு மனது இருக்கும் போது தான் நடக்கிற காரியம். இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. ஆமென். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பயந்திருந்தவர்கள், நடுங்கி இருந்தவர்கள், சோர்ந்து போய் இருந்தவர்கள், வெளியே போவதற்கு, வெளியே தலை காட்டுவதற்கு பயந்திருந்தவர்கள், அந்த 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 மேல் வீட்டு அறையில், அந்த ரூமில், அந்த வீட்டுக்குள்ளே வெளியே போக பயந்தாங்க. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆவியானவர் சடிதில் இறங்கினோடனே அவங்களுக்குள்ளே பலன் வந்துருச்சு. உள்ள ஒருத்தருக்கு ஆவியானவர் இறங்கிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், பேதுரு வெளியே போய் ஒரே பிரசங்கத்தில் 3000 ஆத்துமாக்களை என்ன செஞ்சிட்டாரு, ரட்சிப்புகளை கொண்டு வந்துட்டார். ஒரே பிரசங்கம் தான், ஒரே பிரசங்கம். ஆவியானவர் எவ்வளோ ஆவியானவர் தெரியுமா,
ஒரே பிரசங்கம் தான், ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எப்படிப்பட்ட ஆவியானவர் பார்த்தீங்களா? அவளும் இருந்த பயம் போய்விட்டது, கலக்கம் போய்விட்டது. நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், எப்படி வெளியே தலை காட்ட போகிறோம், எப்படி சாப்பிட போகிறோம், அப்படியே குழம்பி போய் பயந்து போய் இருந்தவங்க மத்தியில் ஆவியானவர் இறங்க உடனே அவர் எல்லாரும் தைரியமாக வெளியே புறப்பட்டு போனார்கள். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம எந்த காரியத்துக்கு நீங்கள் பயந்து போயிருக்கலாம். எதிர்காலத்தை குறித்து பயப்படலாம், பிள்ளைகளை குறித்து பயப்படலாம், வேலையை குறித்து பயப்படலாம், எல்லா காரியத்தையும் குறித்து நீங்கள் பயப்படலாம். ஆனால் அந்த பயம் உங்களை விட்டு எப்போது போகும்? ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் போதும். ஆவியானவர் உங்களை என்ன செய்வார்? அழகாக என்ன செய்வார்? நடத்துவார். அல்லேலூயா. அதுக்கு தான் அந்த ஆவியானவர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபமே இருக்கிறது. வாசிங்க, சங்கீதம் 51:11. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும். அவருடைய ஜெபத்தை பார்த்தீங்களா? தாவீது ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்தீங்களா? எத்தனையோ ஜெபங்கள் இருக்கிறது. நம்ம தேவைகளை கேட்குறோம், பிள்ளைகளுக்கு கேட்குறோம், சுகத்தை கேட்குறோம், பலனை கெடுக்கிறோம், பணத்தை கேட்குறோம், எல்லாம் கேட்குறோம். ஆனால் தேவையான ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? ஆவியானவர் உங்களுக்கு இருந்தார்னா எல்லாம் சரியான நேரத்தில் அந்த நேரத்தில் கரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருவார். ஆனால் உங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லாமல் இருந்தார்னா, ஆவியானவரே என்னை விட்டு என்ன செஞ்சிடாதீங்க, போயிடாதீங்க. அவர் கேட்குறாரு பாருங்க, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உம்முடைய எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளாமலும். திருப்பி சொல்லுங்க, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். இது ஒரு ஜெபம். நல்லா சொல்லுங்க, இது ஒரு ஜெபம். என்னது ஜெபம்? அப்ப சொல்லுங்க, இயேசுவே, தேவனே, கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். அப்புறம் உம்முடைய பரிசுத்த ஆவியை, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். எல்லாம் சொல்லுங்க, தேவனே, இயேசுவே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட இருந்து போக கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் இருந்தால் எங்கே போகிறீங்களோ, ஏசப்பா ஒரு இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் பேச வேண்டாம், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரே என்ன செய்வாராம்? பேசுவார். நீங்கள் போய் சும்மா தான் நிற்கணும். ஆனால் உங்கள் வாயாக இருந்து அந்த ஆவியை நினைச்சுவார். போய் என்ன இடத்துல எப்படி பேசணுங்கிறது நீங்கள் சும்மா இருங்க, அவர் உங்களுக்காக நினைச்சுவார். உங்கள் வாயோட வாயாக சேர்ந்து அவர் நினைச்சுவார், பேசுவார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்னது தேவை, பார்த்துக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த ஆவியானவர் எப்போ நம்மளை விட்டு விலகுவார் தெரியுமா? நம் எப்போது உலகத்தோடு ஐக்கியம் வைத்துக் கொள்கிறோம், எப்போது உலக சிற்றின்ப வாழ்க்கை வாழ்கிறோம், எப்போது உலகப்பரமான எண்ணங்கள், உலகப்பரமான நினைவுகள், உலகப்பரமான சிந்தனைகளோடு எப்போது நம்ம வாழுகிறோமோ அப்போது பரிசுத்த ஆவியை நம்மகிட்ட எடுத்துக்கொண்டு போயிடுவார், நம்மகிட்ட வெளியே போயிடுவார். வாசிங்க இப்ப யாக்கோபு 4:4-5. விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்பனா இந்த உலகத்தில் இருக்கிற அந்த சிநேகம் எப்போ நமக்குள்ள வருதோ அப்போது நமக்கும் தேவனுக்கு ஒரு பகை உண்டாகிறது. உலக சிநேகம், தேவனுக்கு நமக்கு என்ன உண்டாகிறது? பகை. நமக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் தேவன் மட்டும் நம்ம வாழ்க்கையில் சம்பந்தம் இல்லாமல், நம்ம வாழ்க்கையில் இல்லாமல், நமக்குள்ள அசைவாடாமல் இருக்கும்போது நம்ம வாழ்க்கை செத்து போன வாழ்க்கையாக மாறிடும். ஆனால் எப்போது நமக்கும் தேவனுக்கு ஒரு பகை உண்டாகிறது, எப்போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மட்டும் விலகுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலக சிநேகம், உலக வாழ்க்கை, உலக சிற்றின்பம், உலக பேரின்பம், உலக பெருமை, இந்த உலக காரியங்கள் எல்லா மனிதனும் வாழ்கிறாங்களே உலகத்தில். அவங்க அப்படி வாழ்கிறாங்க, இவங்க இப்படி வாழ்கிறாங்க, அவங்க மினிக்கிட்டு வாழ்கிறாங்க, இவங்க அப்படி போகிறாங்க, இப்படி போகிறாங்க, அந்த மாதிரி நானும் வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அந்த உலக வாழ்க்கை வாழணும் என்று நீங்கள் உலக வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணித்து அந்த உலக வாழ்க்கைக்கு ஈடுபடுத்தி கொண்டு அந்த உலக வாழ்க்கையோடு சேர்ந்து கொண்டு நீங்கள் எப்போது வாழ்கிறீங்களோ அப்போ நமக்கும் தேவனுக்கு ஒரு பகை உண்டாகிறது. உலக சிநேகம் தேவனுக்கு நமக்கு என்னது? பகை. அப்புறம் என்ன போட்டிருக்கு? நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர், நமக்குள்ளே தங்கி இருக்கிற வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று, வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா? வேத வாக்கியம் வீணாய் சொல்றதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த வார்த்தை எப்படி தெரியுமா? இது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர், வைராக்கியமான ஆவியானவர் என்று வேத வாக்கியம் சொல்ற நீங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி அல்ல. இந்த வார்த்தை எப்படி பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிங்கம்மா திருப்பி. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர், என்னில் வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார். என்கிட்ட எப்படி இருக்கிறாரு? எல்லாம் சொல்லுங்க, என்கிட்ட எப்படி இருக்கிறாரு? வைராக்கியம். ஒரு திடகார்த்தமா, நான் சொன்னா செய்வேன், நான்
பேசுனா பேசுவேன், நடக்கும், முடியாதுங்கிற அகராதி எனக்கு கிடையாது. உனக்கு இப்படி செய்வேனா செய்வேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் படிச்சவர். தேவ பிள்ளைகளை எப்படி வாழ வைக்கணும், தேவ பிள்ளைகளை எப்படி உயர்த்தணும், தேவ பிள்ளைகளை வெக்கப்படாம தலைநிமிர வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு தேவ பிள்ளைகளை நான் கண்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வைராக்கிய வாஞ்சிகள் ஆவியானவர். நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சாதாரணமாக வாக்கு தத்தங்களையும் பைபிளில் இருக்கிற வசனங்களையும் ஏதோ வந்தோம் போனோம் இருந்தால் சொல்லி அசால்ட்டாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அசால்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளது, ஒவ்வொன்றும் உயிர் உள்ளது, ஒவ்வொன்றும் அற்புதமானது, ஒவ்வொன்றும் அதிசயமானது. இதோ இந்த வார்த்தைக்குள்ள வல்லமை இருக்கு என்பது நீங்கள் அசால்ட்டாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அழகா அறியீர்களா? தெரியுதா உங்களுக்கு? எப்படி சொல்கிறாரு? அறியீர்களா? அப்படி தானே போட்டிருக்கு. திருப்பி வாசிங்கம்மா. என்னில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் என்னிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா? நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. வேத வாக்கியம் வந்து வீணா சொல்லுதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி மட்டும் என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. அடுத்த வசனம், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அவர் வந்து அதிகமான கிருபைகளை என்ன செய்றாரா? அழிக்கிறாரே. அதனால் வந்து பெருமை உள்ளவருக்கு அவர் என்ன செய்கிறாரு? எதிர்க்கிறார். அல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு ஆவியானவர் என்ன செய்கிறாரு? எதிர்க்கிறார். அதனால் வந்து அவர் சொல்ல இந்த வசனம் என்ன தானே சொல்லுது? பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஒவ்வொரு வசனங்களும் அசால்ட்டாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி தெரியுதா உங்களுக்கு பார்க்குறதுக்கு? சாதாரணமாக பைபிள் வார்த்தை வந்து அசால்ட்டாக பார்க்காதீங்க, அசால்ட்டாக நினைக்காதீங்க. அவர் சொல்கிறது ஒவ்வொன்றும் அப்படி லட்டு மாதிரி கன் மாதிரி இருக்கும், நடக்கும். அதாவது அதான் இப்படி சொல்கிறார் பார்த்தீங்க, வைராக்கியம் பேசுகிறாரு. அறியிருங்களா? தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுதா? தெரியலையா அப்படிங்கிற மாதிரி அறியீர்களா? உங்களை சொல்லலை, நீங்கள் பாட்டு என்ன வஞ்சிக்கிட்டு இருக்க நினச்சிடாதீங்க. அந்த வசனத்துக்கு உண்டான அந்த போல்ட்னஸ், அந்த வசனத்துக்கு உண்டான போல்ட்னஸ். அல்லேலூயா. அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நமக்குள்ளே இருக்கிற, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் வைராக்கியமுள்ள ஆவியானவர் என்பதை தெரியுதா? இது எப்படி சொல்லணும் தெரியுமா? உனக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவர் வேத வாக்கியங்களை நீ அசால்ட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? வாக்குத்தத்தங்களை ஒரு ஏதோ ஒரு டைம் பாஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இதுல உள்ளது எல்லாம் அற்புதமானது என்பதை அறிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாரும் தூயாவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உங்க வல்லமையா எம்மை நிறைத்து நீ. சூப்பர் 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 சூப்பர். அல்லேலூயா. புரிஞ்சா? இப்போ நீங்கள் யார்? இப்போ நீங்கள் தனியாளா, ஒதுக்கப்பட்டாளா, தள்ளப்பட்டாளா, அனாதையா, கைவிட்டப்பட்டாளா? உங்களுக்குள்ள யார் இருக்கா? அல்லேலூயா. உங்களுக்குள்ள யார் இருக்கா? வைராக்கியமான ஆவியானவர். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் இருந்தாருன்னு அவங்கள மதப்பல இருக்க விட மாட்டார், சோர்ந்து இருக்க விட மாட்டார், அப்படியே கெம்பீரிக்க வைப்பார். ஆமென். அதான் இந்த ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை வந்து எப்படி சொல்கிறாருன்னா, இந்த வேத வாக்கியங்கள் எல்லாத்தையும் அது ரொம்ப இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. ஏன்னு கேட்டீங்க, திருப்பி சொல்லுமா? வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா? இப்போ வேத பைபிளில் இருக்கிற வாக்கு தத்தங்களும் கற்பனைகளும் கட்டளைகளும் வீணா எழுதப்பட்டிருக்கு, வீணா சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னு சொல்லிவிடுங்க. இல்லை, அது அப்படியே எனக்கு நடக்கும்னு சொல்லிவிடுங்க. அறியுதா, தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. நம்மளை பார்த்து கேட்குறா, உங்களை என்னையும் பார்த்து இவருக்கு இது அசால்ட்டாக எழுதியிருக்கிறாரு. ஆனால் எப்படி படிக்கணும் தெரியுமா? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியான வைராக்கியம் உள்ளவர் வேத வசனங்களும் வாக்கு தத்தங்களும் சாதாரணமாக நினச்சிக்கிட்டு தெரியா நீயே? அப்படி தான் சொல்லணும். அறியீர்களா அப்படின்னு என்ன போட்டிருக்கு? தெரியுதா? புரியுதா? அதான் அர்த்தம். ஓகே. அப்போ நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர், இந்த வசனத்தை நல்லா சொன்னீங்கன்னா உள்ள தங்கிடுவார் அவர். வைராக்கியமா, அதாவது நான் சாதிப்பேன்டா, எலும்புவேன்டா, பிரகாசிப்பேன்டா, வெளிச்சம் கொடுக்க மாட்டா, ஜாதிகளை சொந்தமாகண்டா. நான் யார் தெரியுமா? எனக்குள்ள இருக்கிற உலகத்தின் ஆவி அல்ல, உலகத்தின் ஆவி அல்ல, தேவனுடைய ஆவி. ஆமென். அடுத்து ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே, வல்லமையினாலே, பலத்தினாலே
உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, உங்களுக்குள்ள இருக்கிற எந்த காரியத்தை குறித்து நம்பிக்கொண்டு இருக்கீங்களோ அந்த நம்பிக்கையில சோர்ந்து போகாதபடிக்கு, நம்பிக்கை உங்களுக்குள்ள பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாரா. எல்லாவித சந்தோஷம், எல்லாவித சமாதானத்தில் அந்த ஆவியானவர் உங்களை என்ன செய்ய போறாரு? நிரப்ப போறாரு. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாவித சந்தோஷத்திலும் எல்லாவித சமாதானத்திலும் எல்லாவிதமான எல்லா காரியத்திலும் உங்களுக்கு கொடுத்து 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 உங்களை நான் நிரப்ப போறேன். கையை தட்டப்பா. ரப்பிலி கப்பர கத்த நம்மாத்த ரபலார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அப்படிப்பட்ட ஆவியானவர். அதனால தான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க, உங்களுடைய ஆவியை விட்டு என்னை எடுத்துடாதீங்க ஆண்டவரே அப்படி என்ன செய்றாரு சொல்றாரு. பார்த்து இன்னொரு வசனத்தை பார்த்து எபேசியர் 4:23-25. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, உங்க உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இங்க வருங்களே. அதாவது இப்போ எல்லாம் சொல்லுங்க, நான் பழைய மனுஷனை களைச்சி போட்டுட்டு இப்போ நான் புதிய மனுஷனை தரித்திருக்கிறேன். எனக்குள்ள புதிய ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இருங்களேன். நீங்கள் யார் அப்படின்னா, எங்கள் அப்பா போல் இவன் இருக்கான், எங்கள் அம்மா போல் இவன் இருக்கான், தாத்தா போல் கை இருக்குது, தாத்தா போல் கால் இருக்குது, அவன் முடி தாத்தா முடி மாதிரி இருக்கிறது, அவங்க அம்மாவுக்கு முடி நீளமாக இருக்குது, அதனால் இவளுக்கு அவங்க அம்மா முடி நீளமாக இருக்குது. நீங்க யாரு? எப்படி போட்டிருக்கு வாசிமா? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட, எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய சாயலாக நான் சிருஷ்டிக்கப்பட்டு அப்புறம் என்ன? புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இங்க இருங்களேன். நீங்களா யாரு? மாடல் யாரு? நீங்க உங்க மாடல் யாரு? உங்க மாடல் யாரு? உங்க தாத்தா, உங்கள் முப்பாட்டேன், உங்கள் அம்மா, உங்கள் அப்பா. அப்புறம் எதுக்கு கை தாத்தா கை மாதிரி இருக்குது, முகம் அம்மா முகம் மாதிரி இருக்குது, விரல் முப்பாட்டை முகமாக இருக்குது. சில 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 பிள்ளைகளை பார்த்துடக்கூடாது. கையை உங்கள் தாத்தா கை மாதிரி இருக்குல்ல, முகம் காது பாரு அவங்க அம்மா அப்பா காது அப்படியே இருக்கு, அவங்க அப்பா காது. மூக்கு பாரு அவங்க அம்மா மூக்கு. அந்த அப்பா மூக்கு, அந்த அம்மா மூக்கு, தாத்தா மூக்கு நீங்கள் சொன்னீங்க வச்சுக்கணுங்களேன், அந்த தாத்தனுக்கு உண்டான அத்தனை காரியமும் இந்த பிள்ளைக்கு வந்துடும். அது நீங்கள் சொல்லுங்கள், என் பிள்ளை தேவசாயில் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, என் பிள்ளை தேவசாயில் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. தேவசாயில்னா இவன் வசனம் என்ன சொல்லுது அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் நான் யார்? எல்லாம் சொல்லுங்க, ஏம்மா நீ தேவசாயல்மா, ஏம்மா நீ இப்படி இருக்குன்னு சொல்லி பயப்படாதம்மா, எனக்கு வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி பயப்படாதம்மா, கருப்பாக இருக்கேன்னு பயப்படாதம்மா. ஏம்மா நீ கருப்பாக இருந்தாலும் குட்டையாக இருந்தாலும் நீ தேவசாயல், நீ சம்பூர்ணருமா, அவருக்கு பிள்ளைமா, நீ பூர்ண அளவுல வருமா, அவரை போலவே நீ இருக்கமா. இந்த மாதிரி இருக்கீங்களா? இனிமேல் எனக்கு கொஞ்சம் வளர்த்தி கம்மியாக இருக்குது, கொஞ்சம் வளர்ந்தா நல்லாயிருக்கு. ஏன் ஆண்டவர் என்ன இப்படி குட்டையாக படைச்சிட்டாரு? உன் தலையில் அவ்வளோதான், நீ அவர் தேவசாயல் அவ்வளோதான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒன்று இந்த உடம்புல, இந்த கையில், இந்த காலில் கர்த்தர் ஒன்று அவருடைய முகத்தை முகத்தில் பிரகாசிக்க பண்ணிட்டாரு. அதாயா தேவசாயல். இந்த நினப்பு உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், உங்கள் நட வித்தியாசமாக இருக்கும். நம்ம சொல்லணும், இந்த உலகத்தை உண்டாக்குறவர் எங்கள் அப்பா, இந்த உலகத்தை உண்டாக்கப்பா, எங்கள் அப்பா சாயலில் நான் இருக்கிறேன், எங்கள் அப்பாவை நானும் ஒன்று, எனக்குள்ளே இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். சாகுற வரைக்கும் அவர் எனக்கு அப்பாவாக இருக்கிறார். ஆமேன். இந்த தெனாவட்டு, இந்த திமுரு இது அப்படி வரணும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். ஒரு வைராக்கியம் உங்களுக்கு. நான் ராஜா விட்டு பிள்ளை எங்கே சொல்லுவேன், இப்படி சொன்னாதான் உங்களுக்குள்ளே ஒரு பெலன் கிடைக்குன்னு சொல்ல வைக்கிறேன். இதுலேயும் நீ சொல்லாமல் மதம் இருந்தேன்னா சரி, உனக்குள்ளே மதம் ஆவியை நல்லா ஆணி அடித்து உட்காந்துருக்கிறான். அந்த ஆவி மதம் எப்பப்பா தூங்க வச்சிருவான். மதமது பாவி தூங்க வச்சிருவான், நடக்க மட்டும் விட மாட்டேன். அப்புறம் எக்கா மேம் இப்படி உற்சாகத்தின் ஆவினா, வாங்க எக்கா வாங்க வாங்க, எப்படி இருக்கு, நல்லா இருக்கீங்களா? ஓ சோத்திரம் வாங்க, உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க. வாங்க நீங்கள் வருவீன்னு எதிர்பார்த்தேன், வாங்க உட்காருங்க. டீ சாப்பிடுவீங்களா,
காபி சாப்பிடுவீங்களா? எங்கள் வீட்டுக்காரர் வருவாங்கன்னு சொல்லிட்டு போனார். அப்புறம் என்ன தம்பி நல்லா இருக்கானா, ஐயா நல்லா இருக்காரா கேட்டேன்னு சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், நான் அந்த ஒரு இடத்துக்கு போக வேண்டி இருக்கிறது, நீங்கள் எப்போ நான் வரேன்டா அப்படின்னு போயிடுவா. உன் பேச்சிலேயே அவன் ஓடிடுவேன். கொஞ்சம் வர்றால வாங்க சோத்திர அலையிலே வாங்க வாங்க வாங்க, அது உற்சாகத்தின் ஆவியானவர். வாங்க உட்காருங்க, என்ன டீயா காப்பியா, ஐயா வரலையா, அம்மா வரலையா, நீங்கள் மட்டும் என்ன வரேன்டா அப்படி போயிடுவா. ஒரு ஃபயர் உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வைராக்கியமான ஆவியானவர். ஆமே, நான் சாதிக்க பிறந்தவன், ஆழ பிறந்தவன். நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் உங்கள் சொந்தக்காரன் யாரும் வந்தே போனால் யாராச்சும் உங்களுக்கு எதிராளி இருக்கான்னு வச்சுக்கொள்ளுங்க. உங்களை கேவலப்படுத்தணும், நிந்திக்க உட்படுத்தணும், உங்களை அவமானப்படுத்தணும்னு சொல்லி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான், நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு 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 சூழ்ச்சி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு எதிராளி இருக்கேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நீங்கள் என்ன செய்யணும், அப்படி நிற்கணும். எப்படி நிற்கணும் தெரியுமா? நின்றுபுட்டு ஒரு வசனத்தை சொல்லணும், சொல்லணும். ஏசாயா 50:8, என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார், என்னோட வழக்காடுகிறவன் யார், ஏகமாய் நிற்போமாக, யார் எனக்கு எதிராளி, அவன் என்னிடத்தில் வரட்டும். இப்ப நான் சொல்றேன், என்ன என் பாவத்தை மன்னிச்சு, என் அக்கிரமங்களை மன்னிச்சு, அவருடைய இரத்தத்தால என்ன நீதிமான மாத்திர என் தகப்பன் இயேசு என்னோடு இருக்கிறார். யாரு எனக்கு எதிராளி? வாடா வாடா, யார் எனக்கு எதிராளி? என்னோட வழக்காடுகிறவன் யாரு? என்னோட வாக்குவாதம் பண்றவன் யாரு? என்கிட்ட ஆர்பின் பண்றியா? நான் யார் தெரியுமா? என்னை நீதிமானா மாத்தினவர் என என் கூட இருக்கிறாரு. என்னோட வழக்காடுகிறவர் யார்? நீ பாட்டுக்கு எவ்வளோ நீதிமான மாத்தினவர் என் கூட இருக்கிறாரு, என்னோட வழக்காடுகிறவர் யாரு? இந்த வசனத்துக்கு அர்த்தமே இல்லை. திருப்பி சொல்லுங்க, என்னை நீதிமானா மாத்தினவர் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு சொல்லுங்க. என்ன நீதிமானா மாத்தினவர் என் பக்கத்தில் இருக்கிறார் அல்லது என் கூட இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பாவத்துக்கு செத்து உங்களை நீதிக்கு பிழைக்க வச்சிருக்கிறார். அப்படின்னா பழைய சாபத்துக்கும் பழைய பாவத்துக்கும் உங்களை விலக்கி, உங்களை பரிசுத்தப்படுத்தி, உங்களை கழுவி, உங்களை அவர் என்ன செஞ்சிட்டாரு? நீதிமானா மாற்றிட்டார். நீங்கள் நீதிமான். அல்லேலூயா. அப்படி சொல்லிவிட்டு, யார எனக்கு எதிராளி? என்னோட வழக்காடுறவ யாரு? அவன் என்கிட்ட எப்படி இதவும் சொல்லுங்க, அவன் என்கிட்ட வரட்டும், அவன் என்கிட்ட வரட்டும், அவன் என்கிட்ட வரட்டும். நீ வந்தால் ஓடி போயிடுவ, நீ வந்தால் அவர் சுட்டரிச்சிருவார். இப்படி உங்களுக்கு யார் யார் எதிராளி, உங்களை யார் அவமானப்படுத்த கேவலப்படுத்த நினைக்கிறாங்களோ, நீ என்ன செய்யாத? பயப்படக்கூடாது. பயப்படாமல் இந்த வசனத்தை எடுத்துட்டு நீ போட்டு தள்ளிக்கிட்டாரு, இந்த வசனம் அங்கே போய் வேலை செஞ்சிடும். ஆமாம் சொல்லுங்கள். உங்களுக்கு எதிராளி இல்லை, இருந்தால். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 Corinthians 12:8. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம். இப்ப இந்த ஆவியானவர் இருந்தாருன்னா வசனத்தை போதிக்கிறதுக்கும் ஆவியின் வரங்களை கொடுக்கறதும் போதுமானவர் இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதுதான் ஆவியானவர் என்ன செய்யணும் விரும்பணும். ரோமர் 8:26-27. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் நமக்கு பலவீனங்களை என்ன செய்றாரா? அப்புறம் என்ன சொல்றாரு? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எல்லா ஆவியானவருக்கு ஒரு கையை தட்டு. என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? உனக்கு ஜெபிக்க தெரியலனாலும், உனக்கு துதிக்க தெரியலனாலும், உனக்கு பைபிள் படிக்க தெரியாட்டினாலும் நான் என்ன செய்வேன்? உனக்குள்ளே இருந்து உன்னை நான் செயலாற்றி உனக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு ஆவியா! அப்போ இந்த ஆவியினவர் நமக்கு தேவையா தேவையில்லையா? அதுக்கு தான் இந்த ஆவியினவரே என்னை விட்டு போகாதீங்க அப்படிங்கிறார். அவர் ஜெபத்தை பாருங்கள், ஆவியனை என்னை விட்டு போகாதீங்க. எவ்வளோ அழகான இந்த வசனம் பாருங்கள். நீங்கள் என்ன செய்யணும்? ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, எந்த குறிப்புக்கு ஜெபிக்கணும், எந்த காரியத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். அப்படி தெரியாமல் இருக்க வேலையில் இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். வாசிமா திருப்பி.
அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம்ம வந்து என்னதான் உற்சாகமா இருந்தாலும், இப்போ நான் இருக்கேன் இன்னைக்கு, நீங்க நான் வந்து டக்குன்னு போய் பாடிக்கிட்டு இருக்கேன், இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன கொஞ்ச நேரம் முடிஞ்சு போன பிற்பாடு அப்படியே உட்காந்துருவேன். என்ன மைக்கு கையில் கூட அந்த ஆளுக்கு அப்படின்வாங்க. வீட்டில் மைக்கை கையில் கூட ஆவியானவர் வந்துடுவார். மாமிசம் என்னது? பலவீனம் உள்ளது. மாமிசம் என்னது? பலவீனம் உள்ளது. ஆனால் இந்த பலவீன நேரத்தில் நம்ம பலவீனத்துக்குள்ள விழாத அளவுக்கு நம்மளை பலப்படும்படி நமக்குள்ள இருக்கிறவர் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாரு. ஆமென். அதுதான் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர். எப்படி சொல்றாருன்னா, உனக்கு திருப்பி சொல்லுங்க அந்த வசனத்தை. ஆவியானவரும் நமது பலவீனங்களில், நமது சோர்வான நேரத்தில், பலவீன நேரத்தில், கஷ்டமான நேரத்தில், நெருக்கமான நேரத்தில், பாடுவான நேரத்தில், நிந்தையான நேரத்தில், அவமான நேரத்தில், போராட்டமான நேரத்தில் நமக்கு உதவி செய்கிறார். எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறவர் உதவி செய்கிற ஆவியானவர். எல்லாம் கூப்பிடுங்க, உதவி செய்கிற ஆவியானவரே, எனக்கு உதவி செய்கிற ஆவியானவரே, வாங்க ஐயா, வாங்க ஆவியானவரே, எனக்கு உதவி செய்கிற ஆவியானவரே, வாங்க வாங்க வாங்க. அப்புறம் என்ன போட்டிருக்கு? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள, நம்ம ஏற்றபடி நம்ம வந்து பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், அதுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாமல் இருக்கலாம். மகனுக்கு வேலை கிடைக்காது, மகனுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு எப்படி ஜெபிக்கணும் அது ஜெபிக்க தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, அந்த வீடு கட்டுறதுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாமல் இருக்கலாம். அல்லது ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த இடம் வாங்குறதுக்கு எப்படி ஜெபிக்க தெரியாமல் இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன சின்ன, ஆண்டவரே ஏசப்பா, இருக்க ஒரு வீடு இல்லை, சொந்த வீடு இல்லை, உன் கூடாரத்தை விசாலமாக்குன்னு சொன்னீங்க, ஒரு சொந்த வீடு வாங்கினேன், அதை வந்து நான் எப்படி ஏசப்பாட கேட்குறது, எப்படி எந்த வசனம் சொல்லி ஜெபிக்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது ஆவியானவரே, எனக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவரே நீங்கள் சொல்லிக் கொடுங்க ஆவியானவரே அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் வாயோட வாயாக இருந்து அவர் உனக்கா ஜெபித்து உனக்கு எல்லா காரியத்தையும் அவர் வாங்கி கொடுத்துருவார். அதுதான் பலவீன நேரங்களிலே எப்படி போட்டிருக்கு? பலவீன நேரங்களில் அப்புறம் 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 என்ன போட்டிருக்கு? வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால். கேளுங்க, என்ன வேணும், என்ன செய்யணும், அடுத்த வாரத்துக்கு என்ன வேணும், அடுத்த மாதத்துக்கு என்ன வேணும், உங்களுக்கு அடுத்த மாதத்துக்கு என்ன வேணும் தெரியுமா? உங்களுக்கு ஏதாவது சம்பாதிக்கிறீங்க, அரிசி பருப்பு வாங்குறீங்க, சாப்பிட்றீங்க, திடீர்னு ஒரு செலவு வரும் தெரியுமா உங்களுக்கு? திடீர்னு என்ன செய்யும்? ஒரு செலவு வரும். என்ன செலவு வரும்னு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். என்ன செலவு எப்படி வரும் ஒன்றுமே தெரியாது பார்த்துக்கொள்ளுங்க. திடீர்னு நல்லா இருந்துகிட்டு இருப்போம், திடீர்னு வண்டிக்கு இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டும், வண்டிக்கு இன்சூரன்ஸ் கட்ட வேண்டும், திடீர் செலவு. இது உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, உங்கள் வீட்டுக்கு தெரியாது, உன் வீட்டுக்காரருக்கு தெரியாது, உன் பிள்ளைக்கு தெரியாது. ஆனால் ஏற்கனவே ஆவியானவர் அறிஞ்சு வச்சு ஏற்ற வேலையில் நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாம. எப்படி சொல்லுங்க? அறியாம 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 உட்காந்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஸ்கூல் ஃபீஸ் வந்து 2 மாதம் ஃபீஸ் மொத்தமாக கட்டணும், உனக்கு தெரியுமா? ஆனால் அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. நீ அறியாமல் இருப்பதுனால நான் உனக்கு அறியும்படி உனக்குள்ள இருக்கிறேன். நல்ல புரியணும். இந்த ஆவியானவர் செய்கிற வேலையை பார்த்துக்குங்க. ஏற்ற வேலையிலே உனக்கு என்ன தேவை என்பது உனக்கு தெரியாதுங்கிறார். உனக்கு தெரியாமல் இருக்கிறது எனக்கு தெரியும். அதனால் அந்த ஏற்ற வேலையை அப்புறம் என்ன பண்ணுற? அடுத்த வரி, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிஞ்சுக்கிறீங்களே. நீங்களாம் வந்து நான் கஷ்டப்படுறேன், நான் வேதனைப்படுறேன், ஒன்றுமே புரியல, குழப்பமாக இருக்கலாம் பேசாதீங்க. உள்ள ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? வைராக்கியம். உன்னை வந்து நம்மளை வந்து உயர்த்தணும்னு வைராக்கியமாக இருக்கிறாரு. உன்னை வாழ வைக்கணும்னு வைராக்கியமாக இருக்கிறாரு. உன்னை காண்டாமரத்துக்கு ஒத்த வெள்ளை கொடுத்து வாழ வைக்க வேணும் வைராக்கியமாக உனக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆமே, அல்லேலூயா. அவர் வந்து உனக்கு 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 என்ன தேவைங்கிறது நீ அறியாமல் இருக்கிற, உனக்கு என்ன தேவை என்பதை அறிஞ்சு வச்சிருக்கிறேன். நான் ஏற்ற வேலையை உனக்கு நான் கொடுப்பேன். அப்போ நான் வந்து என்ன செய்ய, ஜெபிக்க வைப்பேன் உன்னைய அப்படிங்கிறார். ஏசப்பா அழகாக சொன்னார், நீ போ, உனக்கு நான் ஜெபிக்கிறதுக்கு அந்த ஆவியான அந்த இடத்துல உதவி செய்வார் அப்படின்னு. ஏசப்பாவை ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாரு சொல்லிட்டார். ஓகே, இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6, 7, 8. இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், ஜலத்தினாலே மாத்திரமல்ல ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். ஆமென்.
பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர். கவனிங்க, பரலோகத்துல சாட்சி கொடுக்கிறவர்கள் மூவர். வாசிங்க. பிதா, பிதா, வார்த்தை, வார்த்தையா இயேசு, பரிசுத்த ஆவி என்பவர்கள். இப்ப பரலோகத்துல 3 பேர் சாட்சி கொடுக்கறாங்க. யாரு? பிதா, வார்த்தை. இப்ப பிதா, சுதன், பரிசுத்த ஆவி நாமத்திலும் சொல்றோம் இல்லையா? அதான் 3 பேர் சாட்சி கொடுக்கறாங்க. ஆனா இங்க பாருங்க, ஆனா பூமியில ஒரு சாட்சி இருக்கு. அடுத்த வசனம். பூலோகத்திலே சாட்சி இடுகிறவை 3. சாட்சி இடுகிறவர் 3. ஆவி, ஆவி, ஜலம், ஜலம், ரத்தம் என்பவை. ரத்தம் என்பவை. அப்ப நல்லா கவனிங்க. எங்க இருங்க, இந்த பூமியில நமக்கு வந்து தள்ளப்பட்ட நிலைமை, மரண அவஸ்தை, போராட்டம் இதெல்லாம் இருக்கிற வேலையில நமக்கு சாட்சியாக ஒருத்தர் வர்றாரு. நமக்கு சாட்சியாக வர்றாரு. ஏன் பிள்ளை அப்படின்னு வர்றாரு. நான் மீட்டெடுத்துட்டே அப்படின்னு வர்றாரு. பாவத்தை மன்னிச்சிட்டேங்கிற வர்றாரு. செழிப்பான பிள்ளை அப்படின்னு வர்றாரு. ஐஸ்வர்யத்தின் பிள்ளைன்னு வர்றாரு. நான் என் பிள்ளைக்குள்ள இருக்கிறேன் தொடாத அப்படின்னு என்ன செய்றாரு? 3 பேர் சாட்சிக்குள்ள என்ன செய்றாங்க? வர்றாங்க. ஆமே. எத்தனை பேர் 3 பேர் சாட்சி வர்றாங்க பூலோகத்தில்? ஆவி, ஜலம், ரத்தம். அப்பனா ஜலம் என்பது ஞானஸ்தானம். என்னது? அப்போ நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டீன்னா நீ வந்து பழைய மனுஷனை கலைத்தப்பட்டு புதிய மனுஷன் எடுத்திருக்கிறாய். நான் இயேசுவின் பிள்ளையாக மாறி இருக்கிறேன். அப்போ ஜலங்கிறது, ரத்தங்கிறது, அந்த ஞானஸ்தானம் என்பது என்னன்னா, ஞானஸ்தானம் சாட்சி கொடுக்கறது ஜலம். நீ இயேசுவின் பிள்ளையை மாறிட்ட. எப்போ நீ வந்து ஞானஸ்தானம் எடுத்தியோ அப்போ நீ இயேசுவின் பிள்ளையை மாறிட்ட. அதனால நீ பயப்படாத, அதனால கலங்காத. நீ செத்தாலும் பரலோகத்துக்கு போவ. ஜலம் சாட்சி கொடுக்குது, ஞானஸ்தானம் சாட்சி கொடுக்குது. புரியுதுங்களா? அதான் வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு என்னைக்கு ரட்சிப்பு அடைஞ்சாயோ அன்னைக்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள்ள நீயும் நானும் முத்திரை குத்தப்பட்டு இருக்கிறோம். ஜலம் சாட்சி கொடுக்கிறது. ஞானஸ்தானம் எடுத்துட்டு, ஞானஸ்தானத்தை சில பேர் மறந்துருக்கலாம், ஆனால் ஞானஸ்தானம் உங்களுக்கு சாட்சி கொடுக்கிறது. நீ ஞானஸ்தானம் எடுத்துருக்கிற, அதுக்கு என்ன அர்த்தம்? நான் இயேசுவின் பிள்ளையா மாறிட்டேன். எப்போ தண்ணிக்குள்ள முழுகி எந்திரிச்சனோ அப்போ பழைய சாபம், பழைய கட்டு, பழைய போராட்டம், முப்பாட்டம் சாபம், அந்த சாபம், இந்த சாபம் எல்லாம் பயத்தினாவே எல்லாமே தண்ணிக்குள்ள போயிருச்சு. ஆனா இப்போது புதிய மனிதனாக எந்திரிச்சு நிற்கிறேன். இதுதான் நான் சாட்சி. ஜலத்து மூலமா பெற்ற சாட்சி, ஞானஸ்தானத்து மூலமா பெற்ற சாட்சி. இந்த சாட்சி உனக்கு தெரியணும். ஞானஸ்தானம் என்பது ஒரு சாட்சி. சும்மா நம்மள ஞானஸ்தானம் எடுக்க சொன்னாரு, எடுத்துட்டேன். இல்ல, நீ இயேசுவின் பிள்ளைங்கிற ஒரு சாட்சி. அதான் ஞானஸ்தானம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் என்ன சாட்சி? ரத்தம். ரத்தம் உன்னை வந்து மரணத்துக்கு அதிகாரினை பிசாச மரணத்தில் அழிச்சிட்டேன். இரத்தத்தால் உனக்கு மீட்பு கொடுத்துட்டேன். இரத்தத்தால் உனக்கு விடுதலை கொடுத்துட்டேன். இரத்தத்தால் பாவத்தை மன்னிச்சிட்டேன். இரத்தத்தால் உன்னை ஐஸ்வர்யம் மாற்றிட்டேன். இரத்தத்தால் உன்னை ராஜாங்க அதிகாரியாக மாற்றி வச்சிருக்கிற அந்த இரத்தம் உனக்கு ரத்தம் சிந்திருக்கல. சாட்சியாக எடுத்துக்க. நீ சும்மா இல்லை, அந்த இரத்தத்தில் மீட்கப்பட்டவன், இரத்தத்தால் விடுதலைக்கப்பட்டவன், அது உனக்கு சாட்சியாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அடுத்து என்ன சாட்சி? மொத்தம் 3 சாட்சி. ஆவி. அப்போ சாட்சி என்ன தெரியுமா? நீங்கள் சொல்லணும் அடிக்கடி, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், என்னை நடத்துறதுக்கு, என் தேவைகளை சந்திப்பதுக்கு, அறியாத காரியத்தை தெரியப்படுத்துறதுக்கு, தெரியாத காரியத்தை தெரியப்படுத்துறதுக்கு, எல்லாவற்றையும் எனக்கு அறிவிக்க, எனக்கு தெரிவிக்க எனக்குள்ள வைராக்கியமான ஆவியானவர் இருக்கிறாரு. அதனால் அவர் பார்த்துக்குவார். பேச வேண்டியதையும் சொல்ல வேண்டியதையும் எனக்காக வழக்காடி எனக்காக பேசுகிறவர் அவர் இருக்கிறார். அதனால் எனக்கு ஒன்றும் பயம் இல்லைன்னு சொல்லி வாயை திறந்து சாட்சியாக நீங்கள் பேசுனீங்கன்னா 3 பேரும் பார்த்துக்குவாங்க. அல்லேலூயா. சொல்லுங்கள். இந்த பூமியில் சாட்சி ஜலம், ரத்தம், ஆவி. சொல்லுங்கள். ரத்தம், ஜலம், 3. இந்த 3க்கு நீங்கள் ஒரு 3 சாட்சி உங்களுக்கு இருக்குது. இந்த 3 சாட்சியை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம் தெரியுமா? நீங்கள் ராஜ வாழ்க்கை வாழலாம். இந்த சாட்சியை நீங்கள் என்ன செஞ்சிடுறீங்க? மறந்துடுறீங்க. ஒரு சில பேருக்கு ஞானஸ்தானம் எடுத்தது எந்த வருஷம் கேட்டால் எடுத்துகிட்டே இந்த வருஷம் தெரியல, ஞாபகம் இல்லை. நீ அன்னைக்கு விடுதலை ஆகிட்ட. என்னைக்கு டேட்டு ஞானஸ்தானம் எடுத்தையோ அன்றைக்கி டேட்டு போட்டு குறித்து வச்சேன்னா தெரியல, அன்னைக்கு விடுதலை ஆகிட்டேன். இங்கே சொல்லுங்க, யாராச்சும் ஞானஸ்தானம் எடுத்த டேட்டை சொல்லி பார்ப்போம். இது வருஷத்தை சொல்லி பார்ப்போம். டிசம்பர் 18, 2005. 2005 இந்த அம்மா என்ன செய்திருச்சு? மீட்கப்பட்டுருச்சு, விடுதலையாக்கப்பட்டுருச்சு, பாவம் மன்னிக்கப்பட்டது, பழைய மனிதனை கலைச்சி போட்டுருச்சு. பழைய சுவாபம், பழைய கோபம், பழைய சண்டை, பழைய முறுமுறுப்பு, பழைய மந்தத்தினாவி எதுவுமே கிடையாது. இப்போது வைராக்கியமான ஆவியானவர் அன்னைக்கே வந்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இது அப்பப்போ போகும் வரும். ஆனால் நீங்கள் சாட்சியாக சொல்லும்போது, இதை நீங்கள் சாட்சியாக பேசும்போது அவர் உங்களுக்குள்ள தங்கியிருந்து உங்களுக்காக எவனையும் பக்கத்தில் வர மாட்டார். சாட்சியாக வந்து என் புள்ள தொடாது. கேளுங்களேன். ஒரு பேங்க் லோன் எடுக்கிறீங்க,
10 லட்சம் லோன் எடுத்தால் ஒரு ஜாமீன் கையெழுத்து போடணும். சாட்சி கையெழுத்து, அதுக்கு பேர் என்னது? சாட்சி கையெழுத்து. லோன் எடுத்தாலும் கட்டாமல் ஓடிட்டான்னு வச்சுக்கொள்ளுங்க, யார் கட்டணும்? ஜாமீன் போட்டு கட்டணும். ஆனால் நம்ம விழுந்தாலும், நம்மளை தூக்கி விட, நம்ம அழுதாலும், நம்ம கண்ணீரை துடைக்க, நம்ம ஓடினாலும், நம்ம கையை பிடிக்க நமக்குள்ள ஆவியானவர் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறார். ரத்தம் நமக்கு மகளே, நீ கைவிப்பட்டல்ல, நீ எப்சிபா, நீ பியூலா, நீ மணவாளன், நீ மணவாட்டி, ஏன் பயப்படுற? கலங்காத, வா, எந்திரே, நட அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே இருந்து என்ன செய்வார்? பேசுவார். ரத்தம் பேசிக்கிட்டு இருக்கோம், ஆவி பேசிக்கிட்டு இருக்கோம், ஜலம் பேசி, ஏன் நீ சாதாரண ஆள் இல்லைப்பா, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டப்பா, ஞானசன் எடுத்துட்டப்பா, ஏன் கலங்குற? நீ பரலோகத்து பிள்ளைப்பா, நீ பூமிக்கு வரல, இது போனால் போதுப்பா, நீ அங்கே உனக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற, உனக்கு சீட் ரெடியாக இருக்கு, நீ இங்கே மண்டையை போட்டு அங்கே உனக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு ஏன் கவலைப்படுற? வயசு 85 ஆச்சுன்னு கவலைப்படுறியா? கவலைப்படாத. இங்கே ஒன்று இது வரைக்கும் வச்சுட்டு 86 நீ அங்கே இருப்ப, கவலைப்படாத. ஒரு அலையிலுயா, அல்லேலூயா. என்ன போக சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? 80க்கு மேலே போங்க, வேணாங்கிற. அல்லேலூயா. கர்த்தரு, அதாவது இங்கே இருந்தால் அவரை சேவித்துட்டு இருப்போம், மண்டையை போட்டு அங்கே போக போகிறோம், இளைப்பாறுதல் போக போகிறோம். ஆமென். அல்லேலூயா. இங்கே இருங்க, மரணமே கூற எங்கே, பாதாளமே ஜெயமிங்க. இயற்கை மரணம் வரணும், சேர்க்க மரணத்துக்கு இடம் கொடுத்துறாங்க. அல்லேலூயா. படுத்துக்கிட்டே அப்பா எடுத்துக்கணும் நம்மளை. எல்லாம் சொல்லுங்க, நான் படுத்துக்கிட்டே அப்பாட்ட போயிடுவேன். இடுப்பு வலி, முட்டு வலி, முடுக்கு வலிலாம் எனக்கு வராது, நான் அப்படியே தூங்கிட்டே அப்பாட்ட போயிடுவேன். கொஞ்சம் அறிக்கை பண்ணுங்க தாயி. ஆஸ்பத்திரியில் சேர்த்துக்கிட்டு, கையை போட்டு காலை தூக்கிக்கிட்டு, இழுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு, 1 மாதம் காலை தூக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதனை அடித்து முட்டு, ஐயோ அப்பா, ஐயோ வலிக்குது, கத்திக்கிட்டு கூப்பாடு போட்டுக்கிட்டு, எதுக்கு அப்படிலாம் எதுக்கு மண்டையை போடணும்? படுத்தா அழகா. என்னடா ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டேன்னு கேட்குறீங்களா? அல்லேலூயா. அப்படியே தூங்கிட்டு என்ன செய்யல, வறுமையா போதகரே அப்படின்னு சொல்லிட்டு தூதர்கள் நினைச்சுவாங்க. அப்படியே நீங்கள் அப்படியே பறப்பீங்க, அப்படி மேகத்தை மேலே போயிட்டே இருப்பீங்க, அப்படியே பறப்பீங்க மேகத்தில். அப்படியே நானும் அந்த பிளேட்டில் போகும்போது மேகத்தை பார்ப்பேன். ஒரு நாளைக்கு நம்மளே இப்படி மேலே போக போகிறோம். ஒரு அற்ப ஆசை, ஒரு அற்ப ஆசை. அப்படி பிளேட்டில் உட்காந்து விண்டோ சீட்டை உட்காந்துட்டு அப்படியே மேகத்தை பார்த்தா சரி, மேகத்தை மேலே பறக்கும். அப்படியே தேவ தூதர்கள் அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். ஆஹா, எப்போ ஆண்டவரை கொண்டு போக போகிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மாதிரி அதாவதுங்க, மரணத்தை பற்றி கவலைப்படாதீங்க. எப்போ கர்த்தர் உங்களுக்கு எந்த வருஷத்தில் உங்களை தூக்கணுமோ தூக்கிடுவார். அவர் ஏற்கனவே எழுதி வச்சிட்டாரு, இந்த வருஷம் அந்த வருஷம். அதுவரை இந்த பூமியில் அவருக்காக என்ன செய்யுங்க? வாழணும். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த பூமியில் வாழும்போது நீ வேதனைப்பட்டு வாழணும்னு சொல்லி இல்லை, அவர் என்ன பண்ணிட்டாரு, நீ நல்லா இருக்கிறதுக்காக, உன்னை நடத்துறதுக்கு, உன்னை தேற்றும்படி, உன் கண்ணீரை துடைக்க, உன் பாதையை செவ்வாய்ப்படுத்த உனக்குள்ள ஆவியானவர் வைராக்கியமா உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் பயப்படுற? ஏன் கலங்குற? ஏன் தேய்க்கிற? உன் பிள்ளையை எப்படி வளர்க்குறேன்னு கவலைப்படுறியா? உள்ள இருக்கிறாரு ஆண்டவரே, ஆவியானவரே பேசு, ஆவியானவர் பேசு, கற்றுக் கொடுக்குறவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் அந்த வைராக்கியத்தின் ஆவியர் இருக்கிறாரு. அப்பப்போ நம்மளுக்கு என்ன செய்வாரான்? சொல்லிக் கொடுப்பாரான். ஒரு வேடு, நல்ல வேடு, எப்படி ஜெபிக்கணும்னு நீ அறியாமல் இருக்கிறபடியால் இருக்கு அந்த வசனம். அந்த வசனத்தை நல்லா கேட்ச் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த வசனத்தை வாசிங்க, நீ அறியாமல் இருக்கிறபடியால். அப்படின்னா நிறைய காரியம் நம்ம தெரியாமல் வச்சுருக்கிறோம். நம்ம குடும்பத்தை குறித்து, நம்ம பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை குறித்து, மகனுடைய திருமணத்தை கருத்தை குறித்து, மகனுடைய எதிர்காலத்தை குறித்து, மகனுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து, நம்ம எப்படி இருக்க போகிறோம், நம்ம பொண்டாட்டி எத்தனை வருஷம் கூட இருக்க போகுது, நம்ம எத்தனை வருஷம் இருக்க போகிறோம், நம்ம நல்லா சுகமாக போயிடுவோமா அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியாத. ஆசிங்க பாப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே. நீங்க அறியாம நம்ம எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இப்ப அடுத்த மாசம் தேசத்துல என்ன நடக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா? அடுத்த மாசம் நம்ம வீட்டில் என்ன நடக்குன்னு தெரியுமா? அதான் அறியாமல் இருக்கிறது. ஆனா இந்த அறியாமல் இருக்கிறத நமக்கு அறிய வைக்கும்படி, இந்த புரியாமல் இருக்கிறத நமக்கு புரிய வைக்கும்படி தான் நமக்குள்ளே ஆவியானவர் என்ன செய்கிறாரு? ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க, ஆவியை நமக்குள்ளே இருந்து உற்சாகத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார், உற்சாகத்தின் ஆவியானவர். ஆமென். அதனால் இந்த நாளிலே ஆவியானவர் என்ன செய்யுங்க? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தாவீது ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ணார் தாவீது? சங்கீதம் 50, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஏன் அப்படி கேட்குறாரு தெரியுமா? அவர் போயிட்டாருன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அவர் தான் ராஜாவை மாற்றினவர்.
அப்போ அவர் இல்லைன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஆவியானவர் என்னோட போயிடறாங்க, தேவனே ஆவியானோட போயிடக்கூடாதுன்னு சொல்லி கெஞ்சிடாரு பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த ஆவியான உங்களுக்கு இருந்தாருன்னா எங்கே போய் என்ன செய்யணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது, யாரை பார்க்கணும், எல்லாத்தையும் அவர் உள்ளே இருந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவார். ஆமென், அல்லேலூயா.